Hi friends, வணக்கம். Welcome to ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனால் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டைலில் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி வந்து கரெக்டான பதத்தில் வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஃப்ரைட் ரைஸில். அரிசி ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வெந்துடவும் கூடாது. ஃபுல்லாக வேகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம அரிசியை வடித்து எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ இடையில செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, ஆனால் கரெக்டாக வெந்தும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டோம்னாலும் ரொம்ப வெந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன், ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். மீதி ஏதாவது தண்ணி இருந்தாலும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் ஆறணும். அரிசி வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போதே போட்டு கிளறினோம்னா உடஞ்சிரும். இந்த அரிசி வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். இப்போது அரிசி வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஆற வச்சிட்டேன். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா கிளறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடான உடனே 3 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை அந்த எண்ணெயில் லேசாக வதங்கணும். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் சேர்க்கணும். வெங்காயத்தாளோட மேலே பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் அடிப்பகுதி அந்த வெங்காயமாக இருக்கும் இல்லையா, அதை தான் நான் பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுலாம். அடுத்து காய்கறிகள்லாம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீளமாக மெல்லிஸாக வெட்டி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரே சைஸில் இருந்ததுன்னா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த காய் எல்லாமே சேர்த்து ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த காயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய் எல்லாமே வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போ காயெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் நம்ம காயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்குமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து சாஸ்லாம் சேர்க்க போகிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. ஏன்னா நம்ம அரிசி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை காய்கறிகளோடு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்க்குறேன். சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கிளறி விடணும். அப்போ தான் அரிசிலாம் உடையாமல் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த ஹை ஹீட்லேயே நல்லா கிளறி விடுங்க.
இப்போ கடைசியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளும் அந்த வெங்காயத்தோலோட பச்சை கலர் இருக்கும் இல்லையா அதையும் நல்லா பொடியாக வெட்டி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.